ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா திருவண்ணாமலையில இருக்கோங்க. திருவண்ணாமலை சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருவண்ணாமலை வந்தா உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபுட்டு, ஹோட்டல்ஸ் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கறத தான் டீடைல்டா பார்க்க போறோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயும் உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், லாட்ஜஸ் இருக்கும் ஸ்டே பண்றதுக்கு. கோவில் பக்கத்துலயும் நிறைய பட்ஜெட் லாட்ஜஸ் இருக்கும். ஸோ எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு டீடைல்டா நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம், ஒவ்வொரு இடத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். கிரிவலம் சுத்துற இடங்கள்லயும் வந்து நிறைய ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இங்க பாருங்க, தீபநகரம் திருவண்ணாமலை நகராட்சி மத்திய பேருந்து நிலையம். சோ நம்ம நேர சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்கோம். சோ இங்க ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஜூஸ் சென்டர்ஸ், அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஆல்சோ பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு நமக்கு தேவை, ஸ்டே பண்றதுக்கும் சேர்த்து பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஆப்போசிட்லயே வந்து புத்தா லாட்ஜ், ஏசி அண்ட் நான் ஏசி, ஃபேமிலி ரூம்ஸ் அவைலபிள்னு இருக்கு பாருங்க. ஸோ இங்கெல்லாம் நான் விசாரிச்சேங்க, 750ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சிங்கிள் ரூம்ஸ். டபுள் ரூம்ஸும் வந்து உங்களுக்கு 1900 ரேஞ்சஸ்ல இருக்கும். நீங்க ஸ்டே பண்ணிட்டு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்டுக்கு. இங்க பாருங்க நிறைய ஷேர் ஆட்டோஸ் இருக்குங்க. நீங்க இங்க ஸ்டே பண்ணிட்டு கோவிலுக்கு போகணும்னா ஷேர் ஆட்டோ பிடிச்சுக்கலாம். இங்க வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவாங்க. புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்களா. ஸோ அங்க ஓபன் பண்ணாங்கன்னா அங்கேயும் லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் வந்துடும். பட் உங்களுக்கு எந்த இடத்துக்கு திருவண்ணாமலைக்கு வந்தாலும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். மினிமம் 500ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நாம இங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தாங்க ஸ்டே பண்ணிருக்கேன். 500 per day. So bus stand க்கு ஆப்போசிட்ல பாருங்க, ஓம் அருணாச்சலேஸ்வராய நம்ம அருணை மலை தெரியுது பாருங்க, செம்ம அழகா. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே நம்ம பார்க்கலாம் அருணாச்சலேஸ்வரர் மலைய, திருவண்ணாமலை. எவ்வளவு பிளிஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. சோ இதுக்குள்ள வந்தீங்கனாலும் உங்களுக்கு பைலைன்ஸ்குள்ளயும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. டிராவல்ஸ் ஆபீசஸ் எல்லாம் இருக்கும். ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா இங்க பக்கத்திலேயே நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இருக்கும்னு வச்சுக்கோங்களா. இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ஸஸ் எக்ஸிட் ஆகிற இடத்துல இருக்கோங்க. ஆகாஷ் காஃபி ஷாப்னு இருக்கு பாருங்க, கிருஷ்ணா ஸ்ட்ரீட்ல இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா எஸ்ஏ ரூம்ஸ்னு வச்சிருப்பாங்க, லாட்ஜ். மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஏசி நான் ஏசி ரூம்ஸ் தாங்க. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஸ்ரீராம்னு ஒரு லாட்ஜ் இருக்கு, வில்வம்னு ஒரு லாட்ஜ் இருக்கு. நீங்க பாருங்க. சோ இந்த மாதிரி நிறைய லாட்ஜஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இருக்கும். மக்களே, பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் உள்ள வந்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க 2 லாட்ஜ் இருக்குங்க. அன்பு லாட்ஜ், கணபதி லாட்ஜ்னு சொல்லிட்டு. இங்கேயும் வந்து 500-600 ரேஞ்சில் தான் இருக்கும் சிங்கிள் ரூம். டபுள் ரூம்னா அரௌண்ட் 700-800 இருக்கும். இங்கிருந்து வந்து நம்ம அருணாச்சல மலை தெரியுது பாருங்க. சிவாய நம்ம. மக்களே, இப்ப நாம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவில் போயிட்டு இருக்கோங்க. கோவில் பக்கத்துலயும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும்னு சொன்னல, ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் எல்லாம் ஸ்டே பண்றதுக்கு. அதுவும் பாத்துடலாம். நாம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போற வழியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாப்பிடுறதுக்கு பட்ஜெட் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க. எப்பவுமே வந்து கூட்டமா இருக்கிற கோவில் நகரம். கரெக்டா உங்களுக்கு எந்த இடம்னு ஸ்டே பண்றதுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா இருக்கும். நீங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. ஸோ அதுக்குதான் இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவா. எந்த பைன்லேண்ட்ல இருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு அருணாச்சலேஸ்வரர் மலை தெரியும். இங்கேயும் ரூம்ஸ் போட்டிருக்காங்க பாருங்களா, பாலா ரெசிடென்சின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூம்ஸ் இருக்குங்க அவைலபிளா. மக்களே, நாம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அருணாச்சலேஸ்வரர் கோவில் பக்கத்துல வந்தாச்சுங்க.
கோவில் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டே பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, திருமகள் லாட்ஜ். இது வந்து சின்ன கடை தெரு. கோவிலை சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஸ்டே பண்றதுக்கு. வாங்க உள்ள போய் பார்ப்போம். மக்களே, நம்ம கோவில்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல இருக்கோங்க. இங்க லஷி ஷாப்னு ஒரு கார்னர் ஷாப் இருக்கும். ப்ரௌனிஸ், கேக்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு. அங்கிருந்து உள்ள போனோம்னா உங்களுக்கு நிறைய இங்கேயும் வந்து ஸ்டே பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அங்க பாருங்க, ஏகேடி இன் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உண்ணாமலை ரூம்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நிறைய லைனா ஹோட்டல்ஸ் தாங்க. எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லயுமே அட்லீஸ்ட் ஒரு 2 ஹோட்டல் இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் கோவில் பக்கத்துல இருக்கோங்க. பெங்களூர்ல இருந்து வர கேஎஸ்ஆர்டிசி பஸ் பாருங்க, கோவிலுக்கு பக்கத்துல இருந்துதான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். ஸோ நீங்க கோவில் பக்கத்திலேயே இறங்கிக்கலாம். இன்கேஸ் ஹோசூர், கிருஷ்ணகிரி சைடுல இருந்து வரீங்கன்னா இங்க பாருங்க, தாரா ஸ்டேஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பில்வம் ஹோம் ஸ்டேன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஹோம் ஸ்டே இருக்கு. கோவில் பக்கத்துலயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து சின்ன கடை தெரு. இங்க பாருங்க, ஆப்போசிட்ல கிரீன் ஸ்டே ரூம்ஸ்னு ஒண்ணு இருக்கு. கிரீன் ஸ்டே ஹோம் ரூம்ஸ். இது உள்ளுக்குள்ள தாரா ரூம்ஸ்னு இருக்கு. ஸோ இங்கெல்லாம் தங்கிட்டீங்கன்னா நீங்க அருணாச்சலேஸ்வரர் மலையும் பார்த்துலாம், கோவிலும் பக்கத்திலே இருக்கு. கிரிவலம் போறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மக்களே, நம்ம க்ளோஸ் டு டெம்பிள் இருக்கோங்க. நம்ம நேர மேல பாக்குறது வந்து ராஜகோபுரம். அங்கிருந்து ரைட் திரும்பினா அம்மணி அம்மன் கோபுரம். வாங்க போலாம். கோவில் பக்கத்துல வந்தாச்சுன்னா இன்னும் நிறைய ரஷ் இருக்குங்க. ஒரே வைப்ரண்டா இருக்கும். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஃபுல்லா. எவ்வளவு ஷேர் ஆட்டோஸ் பாருங்க. மக்களே, நம்ம திருவண்ணாமலை ராஜகோபுரம் போற வழியில இங்க பக்கத்துல ஒரு ஜங்ஷன்ல இருக்கோங்க. இந்த வழியில தான் வந்து நம்ம பஸ்ஸஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்க இன்கேஸ் கோவிலுக்கு பக்கத்திலேயே ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஜங்ஷன்ல இறங்கிக்கலாம். கோவில் பஸ் ஸ்டாப்னே சொல்லுவாங்க. நம்ம அருணாச்சலேஸ்வரர் மலை பாருங்க. இந்த ஸ்ட்ரெச்ல ஃபுல்லாவே வந்து நிறைய ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸ்ரீ பூதநாராயண பெருமாள் ஜங்ஷன் இது. ஆப்போசிட் சைடும் பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க ஸ்டே பண்றதுக்கு. கிரிவலம் போற நிறைய சாதுக்கள் எல்லாம் இருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ் வந்துரும் இந்த ஏரியால வந்துன்னேவே. மக்களே, நம்ம அருணாச்சலேஸ்வரர் கோவில் பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கோங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஸ்ரீ சுரபி லாட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இந்த சைடு சிவா லாட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. அங்க இன்னொரு லாட்ஜ் இருக்கு. பேர் சரியா தெரியல. லாட்ஜுங்கிறது மட்டும் படிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய தங்கறதுக்கு எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லயும் ஹோட்டல்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க எங்க ஸ்டே பண்ணாலுமே ஃபுட்டுக்கு ஒரு 100 மீட்டர்ஸ்லயே இந்த மாதிரி ஏதாவது ஹோட்டல்ஸ் இருக்கும். வெஜ் ஹோட்டல்ஸ், டிஃபன், லஞ்ச், டின்னர் எல்லாமே கிடைக்கிற மாதிரி. அண்ட் இங்க வந்துட்டு நீங்க பூஜை சாமானெல்லாம் வாங்குறதுனாலும் வாங்கலாம். பாருங்க, சுவனீர்ஸ், பூஜை சாமானங்கள் இதெல்லாமும் வாங்கலாம் இங்க. மக்களே, நாம அருணாச்சலேஸ்வரர் ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. நம்ம அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் பாருங்க. ஓம் நம சிவாய. சோ இங்க வந்துட்டு நீங்க கோவில் பக்கத்துல ஸ்டே பண்ண வேண்டாம்ப்பா. நான் காலையில வந்துட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு தரிசனம் முடிச்சுட்டு அன்னைக்கே கிளம்பிடுவீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு இங்க பாருங்க, குளியல் மற்றும் பாத்ரூம் அண்ட் டாய்லெட்ஸ் மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ் அப் மட்டும் பண்ணிட்டு நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போலாம். சோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இங்க இருக்கு. இங்க பாருங்க. சோ ராஜகோபுரத்திலிருந்து நீங்க இங்க பாருங்க, முடிக்காணிக்கை செலுத்தும் இடம்னு இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ் அப் பண்ற இடம் இருக்குங்க. ஏவிஎம் கட்டண குளியல் அறைகள்.
ஓகேவா, அது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அதுக்கு பக்கத்திலேயே சாப்பிடுறதுக்கு நிறைய வெஜ் ஹோட்டல்ஸ் இருக்கும். ரமணா பவன், தீபம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஆவின் பூத்ஸ் இருக்கு. சோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கா. இதை தாண்டி நாம இதுதான் அம்மணியம்மன் கோபுரம் நினைக்கிறேன். சோ பக்கத்திலேயே இந்த சைடு வந்துட்டீங்கன்னா வட ஒத்த வாடை தெருன்னு போட்டிருக்காங்க. சோ இங்க எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு. இங்க பாருங்க ராமகிருஷ்ணா பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட், அதுக்கு பக்கத்துல ஜேகே ரெசிடென்சி, அண்ணாமலை ரூம்ஸ், ஏஎஸ்ஆர் குளியலறை அண்ட் பாத்ரூம்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் இந்த சைடும் இருக்கு. ஸோ ஸ்டே பண்றதுனாலும் பண்ணலாம், ஜஸ்ட் ஃப்ரெஷ் அப் பண்றதுனா மட்டும் பண்றதுனாலும் பண்ணலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கும். இங்க பாருங்க ஸ்ரீதேவி ரெசிடென்சி ரூம்ஸ், இது கோவிலுக்கு பக்கத்திலே சிவலிங்கா ரெசிடென்சி, அருணா லாட்ஜ், எவ்வளவு ரூம்ஸ் இருக்கு பாருங்க. இது கோவில் ராஜகோபுரத்திலிருந்து அம்மணியம்மன் கோபுரத்துக்கு சைடு வந்தோடனே வட ஒத்தவாடை ஸ்ட்ரீட். ஓகேவா, இங்க இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இங்கேயும் வந்து 500-600 ரேஞ்சில் தாங்க இருக்கும். விசேஷ டைமிங்ல ஆப்வியஸ்லி பௌர்ணமி சமயத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா சொல்லுவாங்க, ஏன்னா டிமாண்ட் அதிகமா இருக்குங்கிறதுனால. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு நாள்ல வந்து பேக் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு கிளாக் ரூம்ல பேக் வச்சுட்டு போகணும்னா இந்த இடம் வந்து பெர்ஃபெக்ட்டுங்க. இந்த ஏஎஸ்ஆர் பாத்ரூம்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ்னு இருக்குல்ல, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஆர்என் மிதியடி பாதுகாப்பகம் அண்ட் லக்கேஜ் சென்டர், கிளாக் ரூம் அண்ட் செப்பல்ஸ் எல்லாத்தையும் இங்க போட்டுக்கலாம். ஸோ அழகா நீங்க அங்க நான் சொன்ன காட்டினல ஒரு பஸ் ஸ்டாப் கோவிலுக்கு பக்கத்துல, அங்க இறங்கிட்டு ராஜகோபுரத்துல இருந்து இந்த காது குத்துற தலை முடி எடுக்கிற முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் இங்க இருக்கு பாருங்க. இந்த சைடு வந்துட்டீங்கன்னா ரொம்ப பக்கம்தான், ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் ரூமு, செப்பல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற இடம். அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஃப்ரெஷ் அப் மட்டும் பண்ணிக்கிறதுனாலும் பாத்ரூம் டாய்லெட் மட்டும் யூஸ் பண்ணி ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு நீங்க தரிசனத்துக்கு போயிடலாம். இல்ல ஸ்டே பண்றீங்கன்னா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே உங்களுக்கு லாட்ஜஸ் அண்ட் ரூம்ஸ் தான். மக்களே, நம்ம ஃபைனலி ராஜகோபுரத்துக்கே வந்தாச்சுங்க. நீங்க கோவில் பக்கத்திலேயே ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் இங்க பாருங்க, இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்க இருந்து உள்ள போனீங்கன்னா ஹோட்டல் அருணாச்சலான்னு இருக்கு. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு 2-3 லாட்ஜஸ் இருக்கு, ரூம்ஸ் இருக்கு ஸ்டே பண்றதுக்கு. இதெல்லாம் வந்து ராஜகோபுரத்துல இருந்து தடுக்கி விழுந்தா இருக்கிற ஸ்டே ஆப்ஷன்ஸ். இங்க பாருங்க காஃபி சாட், ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், ஹோட்டல் அருணாச்சலா சாப்பிடுறதுக்கு, அண்ணாமலை ரூம்ஸ்னு இருக்கு. இங்க அண்ணாமலைங்கிற பேர்லயே நிறைய ரூம்ஸ் இருக்குங்க, அதனால கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். கோவில் பக்கத்துல வந்துட்டாவே உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருக்கு பாருங்க ஸ்ரீ அண்ணாமலை ஹோட்டல் ரூம்ஸ். அதுக்கு பின்னாடி இன்னொரு லாட்ஜ் இருக்கு, அண்ணாமலை லாட்ஜ், ஸ்ரீ பூங்கா பவன் லாட்ஜ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 50 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா இங்க ஸ்ரீ சிவசக்தி லாட்ஜ்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே இருக்கிற ஸ்டே ஆப்ஷன்ஸ். இவ்வளவு பிளேசஸ் இருக்கு உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு. மக்களே, இப்ப நாம ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற அண்ணாமலையார் தேர் எல்லாம் நிக்கிற இடத்துல இருக்கோங்க. இங்கதான் வந்து தீபம் ஏத்துவாங்க. ஐ மீன் தீபம்னா சூடமெல்லாம் ஏத்துவாங்கல்ல கோவிலுக்கு வரவங்க, அந்த தீபம் ஏத்துற இடம். இங்க பாருங்க ராஜகோபுரம், பின்னாடி அருணாச்சலேஸ்வரர் மலை, அண்ணாமலை எல்லாம் ஒரே ஃப்ரேம்ல. செம்ம பிளிஸ்ஃபுல்லா இருக்குல்ல.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மக்களே, இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, தீபம் ரெசிடென்சின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இங்க ஆப்போசிட் ஸ்ட்ரீட் உள்ள போனீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்ஸ்லயும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் ஸ்டே பண்றதுக்கு. மக்களே, இப்ப நாம ராஜகோபுரத்துல இருந்து திருவூடல் தெரு வந்தாச்சுங்க. திருவூடல் ஸ்ட்ரீட்ல தான் பாத்தீங்கன்னா ஓயா மடம் இருக்கும். அங்க தெரியுறது தான் ஓயா மடம். ஓயா மடத்துக்கு அட்ஜசன்ட்லி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில இருக்கிற ஸ்ரீ நித்யானந்தா அவர்களோட ஜென்ம பூமிங்க. இதுதான் அவரோட வீடு திருவண்ணாமலையில. இங்க வந்து நித்திய அன்னதானம் கொடுக்குறாங்க. அருமையான விஷயம் இல்ல? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைத்த நலம் பெருகுக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நிறைய மக்கள் வந்து சாப்பிட்டு போறாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான விஷயம் பண்றாங்கல்ல. நித்யானந்தரோட ஜென்ம பூமியில அவரோட வீடு இப்போ அன்னதான கூடமா இருக்கு. வேற லெவலுங்க. திருவண்ணாமலையோட பியூட்டியே இதுதாங்க. திருவூடல் தெரு வழியா தான் வந்து நாம கிரிவலம் சுத்த ஆரம்பிப்போங்க. ராஜகோபுரத்துல இருந்து திருவூடல் ஸ்ட்ரீட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டே பண்றதுக்கு ரூம்ஸ் அவைலபிளா இருக்கும். இங்க பாருங்க, ஆதிரன் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு ஆதிரன் ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. கற்பக விநாயகர் கோவிலுக்கு பக்கத்திலேயே. ஓகேவா? கோவில் பக்கத்திலேயே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கு ஸ்டே பண்றதுக்கு. மக்களே, திருவூடல் ஸ்ட்ரீட்டோட எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கற்பக விநாயகர் கோவில் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா திருமஞ்சன கோபுரம் வீதி இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் திருமஞ்சன கோபுரம். திருமஞ்சனம் கோபுரம் வீதியிலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, வெண்பாவு நூல்கர் சத்திரம். சோ இங்கேயும் வந்து டபுள் ரூம்ஸ், சிங்கிள் ரூம்ஸ், டார்மெட்ரி எல்லாம் கூட இருக்குங்க. டார்மெட்ரி, டூரிஸ்டல் ஹால், ஃபங்க்ஷன் ஹால், மெகா கிச்சன் எல்லாமே அவைலபிளா இருக்கு. சோ இங்கேயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து திருமஞ்சன கோபுரம் ஸ்ட்ரீட். ஓகேவா? இங்க பைக் ரெண்டல்ஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்குங்க. நீங்க திருவண்ணாமலை வந்துட்டு கிரிவலம் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய குட்டி குட்டி கோவில் ஆசிரமங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நீங்க திருமஞ்சனம் கோபுரம் வீதியில இங்க பாருங்க, இ பைக் ரெண்டல்னு ஒண்ணு இருக்கு மேல. சோ இங்க வந்துட்டு நீங்க ரெண்டல் பைக்ஸ் எடுத்துக்கலாம். இங்க வச்சிருக்காங்க பாருங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இந்த ரெண்டல் பைக்ஸ் அவைல் பண்ணிப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கும் வேணும்னா எடுத்துக்கோங்க. நம்பர் இதுல இருக்கு பாருங்க. இந்த இது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கிளாக் ரூம், டிராவலிங் சார்ஜர், ஹெல்மெட் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. ஓகேவா? நம்பர் நோட் பண்ணி கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேல இருக்கு, இந்த பில்டிங்ல மேல இருக்கு, திருமஞ்சன கோபுரம் பக்கத்திலேயே அங்க இருக்கு பாருங்க கார்னர் ஷாப். சோ தங்கிட்டு அழகா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுத்துட்டு நீங்க சுத்தலாம். ஒரு 2-3 டேஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கேயும் சாப்பிட்றதுக்கு நிறைய ஹோட்டல் இருக்கும். இங்க பாருங்க, காஃபி ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ். மக்களே, திருமஞ்சனம் ஸ்ட்ரீட் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம திருக்கோடல் ஸ்ட்ரீட் வந்தாச்சுங்க. கற்பக விநாயகர் கோவில்ல இருந்து நம்ம உள்ள வந்தாச்சு. இங்கேயும் நிறைய ரூம்ஸ் இருக்கு பாருங்க. என்எஸ் லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ் ரூம்ஸ்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு ரூம்ஸ் இருக்கும். ரூம்ஸ் ஏசின்னு போட்டிருக்காங்க பாருங்க. திருவூடல் ஸ்ட்ரீட்ல இன்னொரு கொஞ்சம் பிரீமியம் ஸ்டேன்னு பாத்தீங்கன்னா சிவோகம் ஹோம் ஸ்டேன்னு இருக்குங்க. இது ஏசி ரூம்ஸ். ஸோ நல்லா டீசெண்டா கூலா வச்சிருக்காங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரூம் குவாலிட்டி எல்லாம். அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு ஏசி ரெசிடென்சின்னு இருக்கு.
இதெல்லாமே வந்து திருவூடல் ஸ்ட்ரீட்லிங்க. மக்களே, நம்ம திருவூடல் ஸ்ட்ரீட்ல இருந்து ரமணாசிரமம் போற கிரிவல பாதை வந்தாச்சுங்க. கிரிவல பாதையிலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அங்கங்க வந்து ரூம்ஸ் அவைலபிள் போட்டிருப்பாங்க ஸ்டே பண்றதுக்கு. இந்த மாதிரி பைலைன்ஸ்குள்ள கிரிவல பாதை ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு நிறைய ஃபுட் சாப்பிடுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கும். அங்கங்க நிறைய அன்னதான கூடங்களும் இருக்கும். இன்கேஸ் நீங்க கடவுள் பிரசாதமா நினைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய டீ காஃபி ஷாப்ஸ் இருக்கும். கிரிவலம் சுத்துறவங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் விற்கிற ஷாப்ஸ் நிறைய இருக்கும். ஓம் வேலவன் காஃபி பார்னு இருக்கு பாருங்க. நல்லா டீடைல்டா வச்சிருக்காங்க. நல்ல கூல் அட்மாஸ்பியரா இருக்கு. ஸோ இங்கெல்லாம் நீங்க ரிலாக்ஸ் பண்றோம். இந்த பக்கம் ஸ்டே பண்ணீங்கன்னா, கிரிவல பாதையில ஸ்டே பண்ணீங்கன்னா, மக்களே நீங்க ரமணாசிரம் போற கிரிவல பாதை வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஹோட்டல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து ஜெய் ரெசிடென்சி அப்படிங்கிற ஹோட்டலுங்க. ஏசி ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. இங்க பாருங்க, ஹோம் ஸ்டே மாதிரி. அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா எஸ்ஆர் ரெசிடென்சின்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே கிரிவல பாதையில கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பட்ஜெட் ஹோட்டல்ஸ் பார்த்தோம். கிரிவல பாதையில பாத்தீங்கன்னா நிறைய ஹோம் ஸ்டேஸ், கொஞ்சம் பிரீமியம் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். எஸ்ஆர் ரெசிடென்சிக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா கஸ்தும்பம் ரெசிடென்சி ஏசி ரூம்ஸ்னு போட்டிருக்கு. ஸ்ரீ கஸ்தும்பம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து பட்ஜெட் ஹோட்டல்ஸும் இருக்கு. வெளியே ஜூஸ் ஷாப்ஸ் இருக்கு. எஸ்ஆர் ரெசிடென்சி எவ்வளவு ஆப்ஷன்ஸுங்க. திருவண்ணாமலை கோவில் சுத்தி கிரிவல பாதை சுத்தி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஸ்டே பண்றதுக்கு. எஸ்ஆர் ரெசிடென்சிக்கு கீழேயே பாத்தீங்கன்னா டிபிஎஸ் பேங்கோட ஏடிஎம் இருக்குங்க. சூப்பர்ல. இங்க எல்லா பக்கமே வந்து தமிழ், கன்னடம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லயுமே எழுதி இருக்காங்க. லிஃப்ட் அண்ட் கார் பார்க்கிங் கூட இருக்குங்க எஸ்ஆர் ரெசிடென்சில. எஸ்ஆர் ரெசிடென்சில இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தா ரமணி ரெசிடென்சின்னு இருக்குங்க. இங்கேயே வந்து கார் பார்க்கிங் அவைலபிளா இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, அந்த பெரிய பில்டிங் தெரியுதுல்ல, அதுதான் ரமணி ரெசிடென்சி. இது கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டலா இருக்கு. மக்களே, ரமணா ரெசிடென்சில இருந்து இன்னொரு 100 மீட்டர்ஸ் வந்தா பாரடைஸ் ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. இதுவும் வந்து ஏசி ஹோட்டல் தான். இங்க கார் பார்க்கிங் அவைலபிளா இருக்கிற மாதிரி தெரியல. ரோட்ல தான் பார்க் பண்ணிக்கணும். மக்கள் கிரிவலம் நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. மக்களே, நம்ம க்ளோஸ் டு ரமணாசிரமம் இருக்கோங்க. இங்க வந்து ஸ்ரீ அருணாச்சலா ஹோட்டல்னு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரூம்ஸ் அண்ட் டார்மெட்ரிஸும் அவைலபிளா இருக்குங்க. சீப் அண்ட் பெஸ்டா தங்கணும்னா இங்க தங்கிக்கலாம். நம்பரும் இருக்கு பாருங்க, கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம். ஆப்போசிட்ல ரோஸ் மில்க் ஷாப் எல்லாம் இருக்கு. ஸோ எங்க தங்கினாலுமே உங்களுக்கு அதுக்கு பக்கத்திலேயே வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்கும், காஃபி ஷாப் இருக்கும். இது கிரிவல பாதை. நிறைய கிரிவலம் போற மக்கள் பார்க்கலாம். கிரிவலம் போற வழியில நிறைய கோவில்கள் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இது அக்னி தீர்த்த மண்டபம். மக்களே, அக்னி தீர்த்தத்திலிருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா போதும். இங்க பாருங்க எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஐஸ்வர்யா ரெசிடென்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருணாச்சல ரமணா ஹோம் ரூம்ஸ் அவைலபிள், துவாரகா கெஸ்ட் ஹவுஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஜெயம் ரெசிடென்சி. இங்கிருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் தான். அங்க போட்ஸ் தெரியுது பாருங்க, லைட்ஸ் தெரியுதுல்ல, அதுதான் வந்து ஹோட்டல்ஸ் இருக்கிற ஏரியாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்ல மட்டுமே இங்க பாருங்க, இது வந்து ரமணா நகர், ரமணாசிரம் பக்கத்திலேயே
ஸோ இங்கிருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் நடந்தீங்கன்னா உங்களுக்கு லைனா ஹோட்டல் ரூம்ஸ், இந்த நாம இங்க போட்டிருக்கோம்ல போஸ்டர்ஸ், இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து சைட் பை சைடு அவைலபிளா இருக்கு. நிறைய ஃபாரின் மக்கள் எல்லாம் கூட இங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க பாருங்க. ரமணா நகர்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரமணாசிரம் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க, ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால நிறைய ஃபாரின் மக்களையும் பார்த்துக்கலாம். இங்க சேஷாத்ரி ஆசிரமம், யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமம் எல்லாம் இங்க பக்கத்துல தான் இருக்கு. அதனால நிறைய ஃபாரின் மக்களையும் பார்க்கலாம். வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா நிறைய டிஃபன் சென்டர்ஸ் இருக்கு. ஆப்போசிட்ல தக்ஷா ஆந்திரா டிஃபன் இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆந்திரா மக்கள் நிறைய திருவண்ணாமலை வராங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால நிறைய இப்போ தெலுங்குலயும் நிறைய பக்கம் எழுதியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். இல்ல மக்களே, இப்போ ரமணாசிரம் ஆப்போசிட்ல யோகிராம் சுரத்குமார் ஆசிரம் போற வழியில இருக்கவங்க, இங்கேயும் பாத்தீங்கன்னா ஜெர்மன் கெஃபே இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே வந்து ரூம்ஸ் அவைலபிளா இருக்கும். இது வந்து ரமணாஸ்வரம் சப் போஸ்ட் ஆபீஸ். இந்த ரோட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் அவைலபிளா இருக்குங்க. இங்க பாருங்க, ஆயுர் ஸ்பா, யோகா, அருணகிரி கஃபேன்னு ஒன்று இருக்கு. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க. இது அருணகிரி கஃபே, செம்ம ஹேங் அவுட் பாயிண்ட் பாருங்க, செம்ம கூலா இருக்கு. சங்கரா கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஹோட்டல் சிவா பேலஸ்னு ஒன்று இருக்கு. இங்க பாருங்க. ஸோ ரமணாசிரமத்துக்கு ஆப்போசிட்லயும் ஸ்டே பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க. அண்ட் இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா காம் அண்ட் குவைட் பிளேஸாகவும் இருக்கும். இங்க பாருங்க, ஹோம் ஸ்டே மாதிரியே ஃபுல்லா நிறைய ஃபாரினர்ஸ் இங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதனால ஜெர்மன் கெஃபே அதெல்லாம் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி க்ளோத்திங்ஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. காஷ்மீரி கிராஃப்ட்ஸ். மக்களே, ரமணாசிரம்ல இருந்து நம்ம யோகிராம் சுரத்குமார் ஆசிரம் திரும்புற வழியில ஸ்ரீ லக்ஷ்மி கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குங்க. இங்க பாருங்க. ஸோ இங்கிருந்து ரமணாசிரமமும் பக்கம், யோகிராம் சுரத்குமார் ஆசிரமும் பக்கம், கிரிவலம் பார்த்தும் பக்கம். அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இ ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசிங், புக்ஸ் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. மக்களே, இப்ப நாம கரெக்டா யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. ஸோ இதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், ஆர்பிஎஸ் ஃபிளாட்ஸ், ரூம்ஸ் அவைலபிள், சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. லாங் ஸ்டே எல்லாம் பண்ணணும்னா நீங்க இங்க வந்து தங்கிக்கலாம். விசிறி சாமியார்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க திருவண்ணாமலை வந்தா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல எங்க ஸ்டே பண்ணலாம், கோவில் பக்கத்துல எங்க ஸ்டே பண்ணலாம், கிரிவல பாதையில எங்க ஸ்டே பண்ணலாம், என்ன மாதிரி ஃபுட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும், ஷாப்பிங் ஏரியாஸ், இது எல்லாமே நான் உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் திருவண்ணாமலை பிலிகிரிமேஜ் வந்தால் இல்லை வேறு ஏதாவது விஷயமா வந்தாலும் சரி, இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் திருவண்ணாமலை மக்களே. See you.